பெண்களை படிக்க வைக்க அனுப்புறதுக்கு சகஜமாயிடுச்சு, அனுப்பிடுறாங்க வெளியில. ஆனா எங்க வெளியில போய் தன் துணைய இணைய தானே தேர்ந்தெடுத்துவாங்கன்றதுக்காக கலாச்சாரம், இந்த ஒருத்தனுக்கு ஒருத்தி இப்படிங்கறதெல்லாம் சொல்லி அப்படி வளர்த்து நம்ம ஊர் பிள்ளைங்க வெளியூர் போவோம், எல்லாம் கலந்து நம்ம சாதி சுத்தம் கட்டு போவோம். இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது. பழைய பழக்க வழக்கம் மாறக்கூடாது. பஞ்சாயத்தடா முடிச்சு பாரு, நமக்காக அம்பட்டு போலும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. சில விஷயங்கள் எனக்கு சொன்னாங்க. சில நம்பிக்கைகளை சேர்ந்த சில மதங்களை சேர்ந்தவர்களை தயவு செஞ்சு லவ் பண்ணாதான்னு எனக்கு சொன்னாங்க. உங்க அப்பா அம்மா உயிரோடு இருக்காங்களா? இல்லங்க, செத்து போயிட்டாங்க. எனக்கு 2000ல அப்படி என்ன சொல்லி வளர்த்தாங்க. சோரி புடிச்ச மொன்னா நாயி அந்த முக்குல போய் உட்கார்ந்து பிச்சை எடுக்க போகுது, அதுக்கு லவ் பாரு. ஆனா நான் லவ் பண்ணி ஏதோ ஒரு அண்ணாக்காவடிய கூட்டிட்டு வந்திருந்தேன்னா கண்டிப்பா கேட்டிருப்பாங்க. டேய், ஒரு 50 ரூபா இருந்தா கொடுத்துட்டு கூட்டிட்டு போங்கடா. இவனை நம்பி அவன் இன்னும் உன்னை வச்சுக்க போறான். டேய் டேய், பச்சை தண்ணிய குடிச்சுட்டு பல்லு குத்துற வேலையெல்லாம் விடுங்கடா. அடுத்த வேலை டீக்கு வெளியில ராஜ பரம்பரை. நான் எனக்கு நேரம் இல்ல. நான் 3 ஷிஃப்ட் நடிச்சுக்கிட்டு இருந்தேன். 2009ல என்ன தெலுங்கு ப்ரொடியூசர் பாப்பாராவ் என்ன ஃபர்ஸ்ட் படத்துல போட்டாரு. தமிழ்ல பிக் ப்ரொடியூசர் காந்தன் எனக்கு 2வது சான்ஸ் கொடுத்தாரு. அப்புறம் என்ன அடுத்த படத்துலயும் போறேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணிருக்காரு. எப்பா எனக்கு லவ் பண்ணலாம் நேரம் இல்ல, நீங்களா பார்த்து ஏதாவது பண்ணி வைங்க. முகரக்கட்டிய பார்த்தாலே மூட அவுட் ஆகுதுடா, போடா. நான் தலையை காட்டுறேன் அப்படின்னு நான் ஒரு 4 கண்டிஷன் வேற போட்டேன். அது என்ன 3 தகுதி? குடிக்க கூடாது, சிகரெட் பிடிக்க கூடாது, அப்புறம் நல்ல ஒழுக்கத்தோட இருக்கணும். இவெல்லாம் பேசுற பேச்சா இது? பேச்சுல ஒரு நியாய தர்மம் வேண்டாம். குடிக்க கூடாது, சிகரெட் பிடிக்க கூடாது, அப்புறம் நல்ல ஒழுக்கத்தோட இருக்கணும். ஏங்க இங்க ஒரு ஆமை உட்கார்ந்துருது, எங்கீங்க? இப்பதாங்க நடந்துகிட்டே போச்சு. அதுக்கு எனக்கு மாப்பிள்ளை இங்க கிடைக்கவே இல்ல. உனக்கு மட்டும் இல்லடா, உன் மூஞ்ச பார்த்து சொல்றேன். உன் ஏரியால இருக்க எவனுக்குமே கல்யாணம் நடக்காது. வெஜிடேரியனா இருக்கணும், இந்தியால இருக்கணும். நான் சினிமாவில தொடர்ந்து நடிப்பேன். இப்படி நான் கேட்டா யாரு கிடைப்பா? ஏட்டையாவும் வச்சுக்கோ, கண்ட்ரோல் பண்றேன்னு நினைக்காத. நைட் ஆனா வீட்டுக்கு. அதனால இதுல எல்லாம் கிடைக்குது, இந்தியா மட்டும் கிடைக்கல, சினிமாவையும் இந்தியாவையும் நீ தியாகம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு கடைசியில அதான் நமக்கு ஆச்சு. இந்த காரி மூஞ்ச கதையெல்லாம் ஒரு காவிய கதை மாதிரி இங்க சொல்லி அங்க டைம் வேஸ்ட் பண்ணுகிற போட மரியாதையா. பட் மத்தபடிக்கு நல்ல பழக்க வழக்கங்கள் உள்ளவர்கள் நமக்கு கிடைக்கிறாங்க. ஏம்மா, இந்த ஆளுக்கு நீ 5ஆவதா? ஆமா. அப்போ உனக்கு இந்த ஆளு எத்தனாவது? 7வது. எங்க சுத்திக்கிட்டு இருக்க? என்னையா லவ் பண்ணி ஒருத்தங்க கல்யாணம் பண்றாங்கன்னா அதுக்கு குடும்பம் சப்போர்ட் பண்ணணும். அரேஞ்ச் மேரேஜா பண்றாங்கன்னா அதுக்கு நீங்க 2 பேரும் முதல்ல லவ் பண்ணணும். ஐயோ ஐயோ, அறிவு பிம்பண்டி நீ. இத முன்னக்கூட்டியே சொல்லியிருந்தா நம்ம 2 பேரும் சாம்பார்ல ஒரு சரித்திரமே படைச்சிருக்கலாமே. அததான் மறுபடி சொல்றேன். ஒருவனுக்கு ஒருத்திங்கிறது பெண்களுக்கு சொல்லப்பட்டது அல்ல, ஊர் மேயற ஆண்களுக்காக சொல்லப்பட்டது. இப்ப ரொம்ப யோக்கியம். நீ உருட்ல டெய்லி வருவீங்களா? ஒரு தரம் வாழ்க்கையில் தோல்வி அடைந்தவர்களோ இழப்பை சந்தித்தவர்களுக்கோ இன்னொரு வாழ்க்கை இருக்கக்கூடாதுன்னு யாரு சொல்றதுக்கு? அப்படி எந்த ஆம்பளை இருக்கான் நாட்டுல நீ பொம்பளைய சொல்றதுக்கு? அப்புறம் பெண்களை தான் அப்படி சொல்லி வளர்க்குறாங்க. ஆனா வெதை நான் போட்டது இதெல்லாம் பெருமையா? கடமை, ஒவ்வொருத்தருடைய கடமை. பெண்களைத்தான் ஏன் சொல்லி வளர்க்க? அவங்கதான் கலாச்சாரத்தின் தூண்கள். பண்பாடை காப்பாத்துறேன், கலாச்சாரத்தை காப்பாத்துறேன், நம்மளை காட்டு மிராட்டியா மாத்துறானுங்க. பண்பாடை காப்பாத்துறேன், இவனுங்க பண்ற எல்லா அயோக்கியத்தனத்திலையும் நமக்கும் பங்கு இருக்கு. இவனுங்க மாதிரி ஆளுங்க பின்னாடி நிக்காம இருந்தாலே போதும், இந்த குரங்கு கூட்டம் தானா அழிஞ்சிரும். ஒரு பெண்ணுடைய பெண்மையில தான், அந்த பெண் கிட்ட இருக்கக்கூடிய உடற்கூறுல தான் மனித குலத்தின் கௌரவம், பெருமை, சிறப்பு எல்லாம் இருக்கு. அப்படிதான் இருக்கு. இது நேற்று இன்னைக்கு இல்ல, காலங்காலமா தொன்று தொட்டு நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். தயவு செஞ்சு சொல்றேன், நம்ம பொன் குழந்தைகளை தான் அவள் தான் நான் பிராமின்ஸ் டார்கெட் பண்றா, கடவுள்ல கட்சிக்காரா டார்கெட் பண்றா, முஸ்லிம்ஸ்ல ஒரு இயக்கம் வச்சு பிராமண பொண்ணை பிடிங்கிறான். தயவு செஞ்சு உங்க எல்லாருக்கும் சொல்றேன், பொண்ணை வளர்க்கிற போதே சொல்லு, பிராமண பையனா லவ் பண்ண சொல்லு. நீங்க எல்லாம் இன்னும் சாவலையாடா, உங்க மண்டையில ஓடுங்கடா. இந்த ஏரியா பக்கமே நான் உங்களை பார்க்க கூடாது. ஆம்பளைங்களுக்கு அந்த ஒரு இடத்துல தானாப்பா உங்களுடைய வரலாறு இருக்குது. தெரியாத மாதிரி கேப்பியே. அப்படிதான் வச்சிருக்காங்க. டேய் களிமண் மண்டையா, அங்க பார். நீ வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன். என்ன நாளைக்கு பிறக்க போற குழந்தை பிளேடு பக்கிரியா பிறக்குமோ, பிக் பாக்கெட்டா பிறக்குமோ, ரவுடியா பிறக்குமோ தெரியாது. என்னது ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே நல்ல சிறப்பா பிக்கிறாங்க.
அப்படிதான் அப்ப இருக்கு. என்னையா நீங்க எல்லாம் எதுக்கு என்னையா அசிங்கமா இல்லையா? செய்யறது செஞ்சு போட்டு எப்படி சமாளிக்கிறான் பாரு. இன்னைக்கு நம்ம விண்வெளிக்கு போய்கிட்டு இருக்காங்க கல்பனா சாவ்லா, நாம விண்ணுலகத்துக்கு டிக்கெட் வாங்கி அமைச்சுக்கிட்டோம். பெண்கள் குறைவா இருந்து டிமாண்ட் இருக்கு, படிச்சுட்டாங்க, வேலைக்கு போறாங்க, ஆனாலும் இன்னும் வரதட்சணை கொடுத்து தான் கல்யாணம் பண்ணி வைக்கிற நிலைமைங்கிறது எவ்வளவு பெரிய கேவலம் தெரியுமா? அதான் நான் சொல்லிட்டேனே, வெக்கம், மானம், சூடு, சொரணை, துப்பு, வக்கு இருக்கிற எந்த ஆம்பளையும் பொம்பளைய வச்சு பொழப்பு நடத்தணும்னு நினைக்க மாட்டான். இந்த கண்ணாடியை பார்த்து நீயே காரி துப்பிக்கோ. வரதட்சணைங்கிறது ஒரு ஆண் விபச்சாரம். ரைட். ஆஹா, அப்படி கேள்றா. பெண் அடிமைத்தனமும் கூட இல்ல, மாறு மாதிரி காசும் கொடுத்து கூட அனுப்பிச்சிடுறாங்கல்ல. நான் அப்படி போக மாட்டேன்ற உணர்வு ஏன் பெண்களுக்கு வர மாட்டேங்குது? நமக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குதுல்ல, எங்க இருக்குது? நீங்க தாண்டா சொல்லிட்டே தெரியுங்க. பெண்கள் தாங்க பெற்றோருக்கு அடங்கி இருப்பாங்க, ஆண்கள் அராத்துங்க தான். நான் பொதுப்படையா சொல்லுறேன், பெருவாரியான நம்ம பாக்குறத சொல்றேன். பொம்பளைன்னு பாக்குறேன், மரியாதை கேட்டுங்க. உலகம் ஃபுல்லாவே இருக்கு. இது அடிமைத்தனம் தான்னா அதுல இருந்து வெளியே வர வேண்டியதை விட்டுட்டு புலம்புறது எந்த வகையில சரியா இருக்கும்? நானும் நீங்களுமா வெளியே வரணும், எல்லாரும் வெளியே வரணும். அதுக்கு பெண்கள் ஒரு பக்கம், ஆண்கள் ஒரு பக்கம் சேர்ந்து அந்த தேரை இழுத்தாதான் முடியும். நாயே, இந்தியா விட்டு வெள்ளைக்காரனை விரட்டுறது முக்கியம் இல்லடா, உங்கள மாதிரி மாமூல் வாங்குற பசங்களை விரட்டினா தாண்டா இந்த நாடே உருப்படும். டேய் தகப்பா, இது நியாயமா? உனக்கு அடுக்குமாடா? என் தலையில கள்ளத்துக்கு போட்டு நாம என்னப்பா செய்யறது? நம்ம ஒண்ணு நினைச்சா தெய்வம் ஒண்ணு நினைக்குது. தெய்வம் நினைக்கிறது இருக்கட்டும்டா, நீ ஏன்டா நினைச்ச? உன்னை அப்படியே குத்துறா, நீ வீட்டுக்கு வா, உன்னை நான் பேசிக்கிறேன். தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தி, கேரளாவில் கண்டெய்னர் லாரியில் இருந்து 3.24 கோடி ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கில் திருவாரூர் மாவட்ட பாஜக நிர்வாகிகள் உள்ளிட்ட 11 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். டேய் இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா, அழிஞ்சு போயிருவ. எண்ணத்தை மாத்திக்க, இல்லன்னா நீ அவ்வளவுதான். அப்புறம் ஒண்ணு சொல்லிக்கிறேன், இந்த வீடியோ சாப்பிட்டுக்கிட்டே யாரும் பாக்காதீங்க. அது தலைவர் காலத்திலும் சரி, அம்மா காலத்திலும் சரி, அந்த இருவரும் தலைவர் வழியில இன்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செயல்பட்டு வருகிறது. ஆகவே வேண்டுமென்ற திட்டமிட்ட அவதூறு செய்தியை நம்ப வேண்டாம். நீங்க பேசிக்கிட்டு இருக்க, அங்க ஒருத்தவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? அது குறித்து சிறுபான்மை மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். உங்களுடைய ஆட்சி மக்களுடைய ஆட்சி, நல்ல ஆட்சி தமிழகத்திலே மலர வாக்களிப்பி 2 லட்சம். ஆளை பாக்குறதுக்கு மேல மூக்க நோண்டுறது, காதை நோண்டுறது, அப்புறம் இதுக்குள்ள விட்டு சொல்லிடுறது, இதுல விட்டு சொல்லிடுறது. சிந்தித்து பார்க்க வேண்டும். உங்களுடைய ஆட்சி மக்களுடைய ஆட்சி, நல்ல ஆட்சி தமிழகத்திலே மலர வாக்களிப்பி. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? அவன் கேக்குறான், நீ எல்லாம் ஒரு ஆளு உன் பேச்ச நான் கேட்க மாட்டேன். சரி, ஆனாலும் நீ சொல்லு. பயமா இருக்குப்பா. எதுக்கு? என்னையவே முழுசா மறந்துடணும்னு பயமா இருக்கு. வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத பயணம். என்ன பண்றது, இதை மறந்துட்டு. நிறுத்துங்க. ஆமா, நான் ஏதோ பொழுது போகாம பாடிட்டு வரேன், நீங்க என் கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிறீங்க. இப்ப நான் பாடின பாட்டுல ஏதாச்சும் உண்மை இருக்கா? நம்ம 2 பேரும் அண்ணன் தம்பிங்க, மாம சித்தப்பா, ஒரே ரத்தம் அப்படி நல்லா பாடல. இப்ப என்கிட்ட இருந்து அட்லீஸ்ட் ஒரு வாட்சாவது வேணும்னு கேட்டு பாருங்க. அண்ணா வாட்சா அழகா இருக்கு, கொடுங்க. ஏன் அடிக்கிறீங்க? கேட்டா நான் பாடுறதும் ஆடுறதும், நான் 4 காசு சம்பாதிச்சு வீடு வாங்குறதுக்காகவும், காரு வாங்குறதுக்காகவும், கல்யாண மண்டபம் கட்டுறதுக்காகவும், காரேஜ் கட்டுறதுக்காகவும், பொள்ளாச்சி பக்கம் 100 ஏக்கரா தோப்பு வாங்குறதுக்காகவும் தான். நீங்க அதை நம்பி ஏமாறுறீங்க. ஐயோ அதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டோம். நீங்க தான் எங்க தலைவர், கட்சி போட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டா, போட்டோ எல்லாம் என்ன அழகா போட்டுக்கிட்டு பார்த்தா. நான் ஒண்ணுமே பண்ணி என்னையே தலைவனா ஏத்துக்கிட்டீங்க. ஒண்ணுமே பண்ணல தலைவா, இனிமேலும் ஒண்ணும் பண்ண மாட்டேன். அந்த ஒரே நம்பிக்கையில தான் உன்னை தலைவனா ஒத்துக்கிறோம். வருங்கால முதல்வர், வருங்கால பிரதமர். ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா? மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க.